ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு செம்ம சம்பவம். அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டீம் வின் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாரா, இல்லை எல்லோ டீமுக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும்னு நினச்சி பண்ணாரா? பிக் பாஸ் வந்து சரியான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு சரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கொடுக்க போகிறீங்க எல்லோ டீம் கேட்கும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது போய் லிவிங் ஏரியாவில் போய் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அங்கே போய் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்து ரயானுக்கு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். ரயான் வந்து ஜாக்லினுக்கு தான் சொல்லுவார், உங்களுக்கே தெரியும். இந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ரயானை தான் வந்துட்டு வர வைப்பாங்கன்றதும் தெரியும். சரிங்களா? இப்போ என்ன ஆகிடுதுன்னா மாறி வந்து அவங்கவுங்க கருத்துக்களை வச்சாங்க. நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், ஜாக்லின் வந்து நான் போய் டீல் பேசினேன் அப்படின்றாங்க. நீங்கள் டீல் பேசினாலும் அதை வந்து என்கிட்ட தான் சொன்னீங்கன்னு ரயான் சொல்கிறாரு. நீங்கள் டீல் பேசின விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு ரஞ்சித் சார் சொன்னார். இப்படி மாறி போச்சு. அதுக்கப்புறமா மெஜாரிட்டின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. போன வாரம் தான் விஜய் சேதுபதி சொன்னார், ஏங்க மெஜாரிட்டி வச்சு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க, யார் தகுதியோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னு இருக்கும்போது திரும்பவும் மெஜாரிட்டின்றது ஒரு விஷயமா வந்துச்சு. அப்போ வந்துட்டு சரி காதில் போய் சொல்லுவோம் அப்படின்னு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அதை போய் கேப்டன் விஷால் காதில் போய் சொன்னாங்க ஒருத்தராக போயிட்டு. அதில் வந்துட்டு ஜாக்லின் வந்து ரயானுக்கும், ரயான் வந்து ஜாக்லினுக்கும், நம்ம ரஞ்சித் சார் வந்து ரயானுக்கும் சொன்னார். ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு எப்படி கருத்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா தாழ்த்துறாங்க. நான் காலையிலே சொல்லியிருந்தேன், அவங்களோட விஷயங்கள் எப்படின்னா அவங்க ஒரு கெத்து மாதிரி நினைக்கிறாங்களா இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. தான் வந்துட்டு நல்லா சூப்பரு, நம்ம கூட இருக்கவங்களாம் சூப்பர், மற்றவங்களாம் மட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சான வேர்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் சார், அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு ஏதாவது பூசி மொழிகி சொல்லலாம். இப்போ ஒரு சில இடங்களில் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி பூசி மொழிகாதீங்கன்னு. அங்கெல்லாம் வந்துட்டு பூசி மொழி வருது. இங்கே வந்துட்டு தனக்கு பிடிக்கல, இவர் வந்துட்டு பலியாடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா போட்டு உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அதுவே நாங்கள் சொல்லி தான் நீங்கள் போகிறீங்க, அது ஒன்றும் இல்லாத கோட்டையில் போய் நின்றுட்டுருக்கீங்க இப்படின்னு வந்து பேசுகிறதுலாம் வந்து டூ மச்சாக இருந்துச்சு. அதை வந்து போட்டு பொழந்தார் நம்ம ரஞ்சித் சார். அதே மாதிரி எனக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த மெஜாரிட்டி கொண்டு வருவீங்க, அதில் வந்து இங்கே ரயானா தான் சொல்லுவீங்க, எனக்கு சத்தியமாக தெரியும். அதே மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணி சொல்லிட்டு, அதாவது எப்பயுமே இவங்க அதை தான் பண்ணுறாங்க. கோவா டீமில் இருக்க கேங்லாம் முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி கொடுப்பாங்க, இல்லைனா அதை ரயானு கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி விஷயங்கள் நடந்ததை வந்துட்டு சபையில் போட்டு உடச்சார். செம்மையாக பேசினார், நிறைய பாயிண்ட்ஸ் செம்மையாக எடுத்து வச்சார். அதேமாதிரி இந்த மாதிரி தாழ்த்தி பேசாதீங்க, ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி தான் நானும், என்னாலையும் எல்லாமே முடியும். நீங்கள் ஒரு டீமை பேசுனீங்கன்னா நானும் ஒரு டீமுக்குள்ளே பேசியிருப்பேன், எனக்கு சான்ஸ் கிடச்சி நான் பேசியிருப்பேன். நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க, நான் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணேன் சார், நீங்கள் சொன்னது தானே ஒபே பண்ணேன், அங்கே வந்து நான் என்னோடய கருத்தை வச்சேனா அந்த மாதிரி பாருங்கள். நீங்கள் சொன்னதை நான் ஒபே பண்ண தான் பாருங்கள். நீங்கள் வந்து நான் எதுவுமே செய்யாமல் நின்றுருந்தேன்றதை பார்க்காதீங்க. இன்றைக்கெலாம் வந்துட்டு எனக்கு எல்போவில் பெயின், நான் அருணெல்லாம் வந்து இது பண்ணேன், முத்துக்குமரனை போய் பண்ணேன், அட்டாக் பண்ண இது பண்ண பிளாக் பண்ண எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வந்து ரஞ்சித் சாரை வந்து குறைய சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணார், அது மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இதில் வந்துட்டு ரஞ்சித் சாருக்கும் இது வந்து முக்கியம்தான், ரயானுக்கும் இது முக்கியம்தான். ஏன்னா ரயானுமே நல்லா எஃபர்ட் போட்டார், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஜாக்லியுமே இந்த டீலிங் விஷயங்கள்லாம் நிறையா பண்ணாங்க, இன்றைக்கி கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாகவே போட்டாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு எல்லாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மெஜாரிட்டின்றதே வந்து இவர் வந்து மனசார தான் நான் சொன்னேன் ரயானுக்கு கொடுக்குறேன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் என் மனசில் இருக்கிறத பதிவு போடும். அதேமாதிரி இந்த மாதிரி முதல்ல வந்து தாழ்த்தி பேசாதீங்க ஜாக்லின்னு சொல்லி அதை வந்து பிக் பாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணார். அப்படியே வந்து அது முடிஞ்சுது. ஸோ இந்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நம்ம ரயான் தான் வின் பண்ணார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.